அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு டிஸ்டன்ஸ், ஸ்பீட் அண்டு டைம். இந்த டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு, அதுக்கப்புறம் சேம் டிஸ்டன்ஸு டிஃப்ரெண்ட் ஸ்பீடு இருக்கும் பொழுது ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் புகை வண்டியில் 2 விதமான கணக்குகள் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு புகை வண்டியினுடைய நீளம் கொடுத்துருவாங்க, அதனுடைய வேகம் கொடுத்துட்டு ஒரு மின் கம்பத்தை அந்த புகை வண்டி கடக்காகும் நேரம், அல்லது ஒரு எலக்ட்ரிக் போல் மின் கம்பம் சொல்கிறோம், இல்லை ஒரு மனிதன் நின்றுட்டு இருக்கிறான் அந்த மனிதனை கடக்காகும் நேரம், இல்லை ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை கடக்காகும் நேரம், இதெல்லாம் கேட்பாங்க. இது ஒரு டைப்பு. அடுத்தது புகை வண்டியினுடைய நீளம் கொடுத்துட்டு அதனுடைய வேகம் கொடுத்துட்டு ஒரு நடைபாதையினுடைய நீளம் கொடுத்துருவாங்க. அந்த நடைபாதையை அந்த புகை வண்டி கடக்காகும் நேரம் என்ன, இந்த மாதிரியான வினாக்கள் கேட்பாங்க. ஸோ அந்த புகை வண்டி தொடர்பாக 2 கணக்குகள், 2 டைப்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அப்புறம் கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறது எப்படி, அதே போல் மீட்டர் பர் செகண்ட் வேகத்தை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் பகுதிக்கான வீடியோக்கள் இருக்குது. அதே போல் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான சைக்காலஜி பார்ட் அதற்குரிய வீடியோக்கள் இருக்குது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய திறனறிவு தேர்வு என்எம்எம்எஸ் எக்ஸாம், அந்த தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த லிங்க்கை அனுப்புங்க. சரிங்களா? இப்போ டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம் இது 3த்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருவர் 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறார். அவர் 40 கிலோமீட்டர் பர் ஹவர் அவருடைய வண்டியில் கிலோமீட்டர் ஸ்பீடாமீட்டர் 40ன்னு காட்டுது. ஸோ அதே வேகத்தில் அவர் ஒரு 2 மணி நேரம் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சென்றடையக்கூடிய தூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது 40 கிலோமீட்டர் பர் ஹவர், மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாரு. அப்போ 2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போவார் அப்படின்னா 80 கிலோமீட்டர் வேகத்தில் 80 கிலோமீட்டர் போவார். அப்போ அந்த டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, தூரம், டிஸ்டன்ஸ் எப்படி நமக்கு கிடைச்சுன்னா அவருடைய ஸ்பீடையும் அவர் ட்ராவல் பண்ண டைமையும் பெருக்குனா கிடைச்சிது. ஓகேவா? ஸோ அப்போ D = S × T இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ D வேணும் அப்படின்னா எஸ்ஐயும் Tயும் பெருக்கணும். ஓகேவா? சரி, இதை ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதில் 3 மதிப்புகள் இருக்குது. டிஸ்டன்ஸ் 1 இருக்குது, ஸ்பீடு 1 இருக்குது, டைம் 1 இருக்குது. இந்த 3த்தில் ஏதாவது 2 மதிப்புகள் கொடுத்துட்டு இன்னொரு மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக டைம் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எஸ் சமக்குறிக்கு இந்த சைட் கொண்டு வந்தால் டிவைடட் பை ஆகும். ஸோ அப்போ டியை எஸ்ஸால் வகுத்தீங்க அப்படின்னா டைம் கிடச்சிரும். அதே போல் டியை டீயால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீடு கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? சரி, ஸோ அப்போ D = S × T. இதில் Dன்றது டிஸ்டன்ஸு, Sன்றது ஸ்பீடு, Tன்றது டைம். ஓகேவா? சரி, அடுத்தது இந்த வேகத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும் பொழுது மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க ஸ்பீடு. அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 5/18ஆல் பெருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் மீட்டர் பர் செகண்டில் வேகம் கொடுத்துட்டு அதை கிலோமீட்டர் பர் ஹவரில் கேட்டாங்கன்னா 18/5ஆல் பெருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது யூனிட் கன்வர்ஷன், அவ்வளோதான். ஓகேவா? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18ஆல் பெருக்கணும். அதே போல் மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றுறதுக்கு 18/5ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறார். அப்போ 36 கிலோமீட்டர் பர் ஹவர், மணிக்கு 36 கிலோமீட்டர். சரி, அப்படின்னா 2 நிமிடங்களில் அவர் கடந்த தொலைவு மீட்டரில் யாது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்
அப்படின்னா எதால் பெருக்கணும்? 5/18ஆல் பெருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ 36 பெருக்கல் 5/18 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஓர் 18 18 ஈர் 18 36. ஸோ அப்போ ஈர் 5 10. ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அதாவது வந்து ஒரு வினாடிக்கு எவ்வளோ தூரம் போகிறார் அப்படின்னா 10 மீட்டர் போகிறார். ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 2 நிமிடங்களில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி? 60 வினாடி. அப்போ 2 நிமிஷத்துக்கு 120 வினாடி. அப்போ 120 வினாடிக்கு அவர் எத்தனை தூரம் போவாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அப்போ ஒரு வினாடிக்கு 10 மீட்டர் அப்படின்னா 120 வினாடிக்கு என்ன அப்படின்னா 120யும் 10யும் பெருக்கிக்கணும். ஸோ 120யும் 10யும் பெருக்கினீங்கன்னா 1200 மீட்டர். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ அவர் 2 நிமிடங்களில் கடந்த தொலைவு எவ்வளோ அப்படின்னா 1200 மீட்டர். அவ்வளோதான். அடுத்தது, இப்போ இங்கே வந்து மீட்டர் பர் வினாடி கொடுத்துட்டாங்க. ஒருவரது வேகம் 3 மீட்டர் பர் வினாடி எனில் 1 மணி 40 நிமிடங்களில் அவர் எத்தனை கிலோமீட்டரை கடந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே வந்து 3 மீட்டர் பர் செகண்ட், அதாவது மீட்டர் பர் வினாடி. இதை வந்து நாம் கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும் அப்படின்னா எதால் பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/5ஆல் பெருக்கணும். மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றுறதுக்கு 18/5ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ 18/5. ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து சுருக்க முடியாது. ஓகேவா? அதனால் என்ன செய்கிறோன்னா 18 54. ஸோ 54/5. இது என்ன வரும்னா கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? அதாவது 1 ஹவர் அப்படின்றது எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். ஓகேவா? ஸோ 60 நிமிஷத்தில் அவர் எவ்வளோ போகிறார் அப்படின்னா 54/5 கிலோமீட்டர் போகிறாரு. ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டின் கேட்குறது என்ன அப்படின்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம். 1 மணி நேரம்னா ஒரு 60 நிமிஷம், இது ஒரு 40 நிமிஷம். அப்போ 100 நிமிஷத்தில் அவர் எவ்வளோ வேகத்தில் போவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 100ஐயும் 54/5ஐயும் பெருக்கி, ஓகேவா? ஸோ 100ஐயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 100ஐயும் 54/5ஐயும் பெருக்கி எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ டிவைடட் பை 60. சரியா? இப்போ இந்த சைபருக்கு சைபர் அடிச்சிடலாம். ஓர் 5 5, ஈர் 5 10ன்னு அடிச்சிடலாம். ஓர் 6 6, 9 6 54. ஸோ அப்போ ஈர் 9 எவ்வளோ? 18. ஸோ அப்போ 18 கிலோமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அடுத்தது, சேம் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து 2xy டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இந்த இடத்துல சேம் டிஸ்டன்ஸு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் ஸ்பீட், அதாவது வேரியஸ் ஸ்பீடுன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இரண்டு சம தூரங்கள் வெவ்வேறு வேகங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக வீடு அலுவலகம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். வீட்டில் இருந்து அலுவலகம் தூரமும் அலுவலகத்திலேருந்து வீட்டுக்குரிய தூரமும் சேம் தான், அதாவது சம தூரம். ஆனால் போகக்கூடிய வேகமும் வரக்கூடிய வேகமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2xy டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒருவர் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு மணிக்கு 20 கிலோமீட்டர் என்ற வேகத்திலும் வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கு மணிக்கு 30 கிலோமீட்டர் என்ற வேகத்திலும் பயணம் செய்கிறார் எனில் அவரது சராசரி வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, இதை விட்டுருங்க. அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு 20 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார். ஸோ அப்போ நமக்கு ஷார்ட்கட் வந்து என்னது? 2xy டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லையா? ஸோ அப்போ 2 இன்ட்டு இதில் எது ஒன்றா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸுன்றது 20ன்னு எடுத்துங்க, ஒய்ன்றத வந்து 30ன்னு எடுத்துக்கோங்க. டிவைடட் பை, ஸோ ரெண்டுத்தையும் கூட்டணும். ஸோ 20 + 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இது என்ன வரும்? 2 பெருக்கல் 20 பெருக்கல் 30 டிவைடட் பை 20யும் 30யும் கூட்டினா 50. இப்போ இந்த சைபருக்கு சைபர் அடிச்சிருங்க. ஓர் 5 5, 4 5 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 2 4 8, 8 3 24. ஸோ அப்போ அவருடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர். அவ்வளோதான். நீங்கள் சராசரி வேகம் அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தணும் அப்படின்றத கான்செப்ட் வந்து இங்கே வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
ரைட். அடுத்தது ஒரு புகை வண்டி இருக்குது, அதனுடைய நீளம் கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்தது அந்த புகை வண்டியினுடைய வேகம் கொடுத்துருவாங்க. ஸோ வேகம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்லையும் இருக்கலாம், இல்லை மீட்டர் பர் செகண்ட்லையும் இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்வர்ஷன் எப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த புகை வண்டியானது ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனையோ, இல்லை ஒரு மரத்தையோ, இல்லை ஒரு எலக்ட்ரிக் கம்பத்தையோ, இல்லை ஒரு தொலைபேசி கம்பத்தையோ, ஏதோ ஒன்று நிலையாக இருக்கிறத கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸு. சரி, இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, புகை வண்டியினுடைய நீளம் வந்து 180 மீட்டர், இது மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் ஒரு மின்கம்பத்தை கடக்க ஆகும் நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்குது, ஆனால் வேகம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கிலோமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 72 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்னன்னா நம்ம மீட்டர் பர் செகண்டாக வந்து மாற்றணும். ஓகேவா? ஸோ மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணோம் அதுன்றத பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18ஆல் பெருக்கணும். ஓகேவா? சரி, அப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா 5/18ஆல் பெருக்குறீங்க. ஸோ 5/18ஆல் பெருக்குனா 1 18 18 72. ஸோ அப்போ 4 5 20. ஓகேவா? ஸோ மீட்டர் பர் செகண்ட். அப்போ அந்த வேகத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றிருக்கிறோம். சரி, இப்போ புகை வண்டியினுடைய நீளம் வந்து மீட்டரில் தான் இருக்குது, 180 மீட்டர். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி மின் கம்பத்தை கடக்க ஆகும் நேரம், இல்லை ஒரு நிலையாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனை கடக்க ஆகக்கூடிய நேரம், இல்லை ஒரு தொலைபேசி கம்பத்தை கடக்க ஆகக்கூடிய நேரம், அதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புகை வண்டியினுடைய நீளத்தை பயணம் செய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரம் தான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ நமக்கு டைம் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு ஈக்குவல் டு டைமு. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மீட்டர். ஓகேவா? அந்த புகை வண்டியோட நீளம் தான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? 180 டிவைடட் பை எஸ் ஸ்பீடு எவ்வளோ, ஸ்பீடு வந்து 20 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? இதான் வந்து டி. அப்போ 180 20ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ, 9. ஸோ இது எதில் இருக்குது, மீட்டர் பர் செகண்ட், அதனால் இது வந்து 9 வினாடி. அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது புகை வண்டியினுடைய நீளம் கொடுத்துருக்குறாங்க 140 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய வேகம் கொடுத்துருக்குறாங்க 60 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது நடைபாதையோட நீளம் கொடுத்துருக்குறாங்க, பிளாட்ஃபார்மோட லென்த்து அது வந்து 260 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த நடைபாதையை கடக்காகும் நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்கு இல்லையா, 60 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது. இதை வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறேன், ஏன்னா நீளம் வந்து புகை வண்டியோட நீளமும் வந்து மீட்டரில் தான் இருக்குது, நடைபாதையோட நீளமும் வந்து மீட்டரில் தான் இருக்குது. ஸோ அப்போ 60 பெருக்கல் 5/18 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இதை நான் சுருக்கலாம், இல்லை அப்படியே கூட வச்சுக்கோங்க, 60 5 பெருக்குனா 300. ஸோ 300/18 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து நடைபாதையை கடக்காகும் நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தெரியும். ஸோ இதில் இருந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்போ நம்ம டி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நடைபாதையை கடக்காகும் நேரம் அப்படின்னும் போது அந்த தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரயிலினுடைய நீளத்தையும் கூட்டிக்கணும், புகை வண்டி அந்த நடைபாதை இருக்கு இல்லையா அதனுடைய நீளத்தையும் கூட்டிக்கணும். ஸோ அப்போ புகை வண்டியினுடைய நீளம் வந்து ஒரு 140, அடுத்தது நடைபாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 260, ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். அதுதான் வந்து டிஸ்டன்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் போடணும். ஸோ அப்போ எவ்வளோ வருதுன்னா 400 அப்படின்னு வருது. ஸோ அப்போ ஃபார்முலாவில் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக 400ன்னு போடுறோம், ஸ்பீடுக்கு பதிலாக என்ன செய்யணும் 300/18ன்னு போடணும், 300/18 அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 400 பெருக்கல் போட்டு இதை தலைகீழ எழுதிக்கலாம். ஸோ 18/300 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிருங்க, 1 3 3 6 3 18ன்னு வருது. ஸோ அப்போ 4 6 பெருக்குனா 24. ஸோ அப்போ 24 செகண்ட் வந்து ஆகும், ஏன்னா எல்லாமே நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டில் தான் வந்து மாற்றிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து 24 செகண்ட் இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து 2 டைப்பு பேசிக் ப்ராப்ளம் தான் இது ரெண்டுமே.
அதாவது வந்து புகை வண்டியினுடைய நீளம் கொடுத்துருவாங்க, புகை வண்டியினுடைய வேகம் கொடுத்துட்டு அந்த புகை வண்டி வந்து நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனையோ ஒரு மின் கம்பத்தையோ கடக்காகும் நேரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த புகை வண்டியினுடைய நீளம் தான் டிஸ்டன்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து புகை வண்டியினுடைய நீளம் கொடுத்துட்டு அதனுடைய வேகம் கொடுத்துட்டு நடைபாதையினுடைய நீளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நடைபாதையை கடக்காகும் தூரம் என்ன, நடைபாதையை கடக்காகும் நேரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ்ன்ற இடத்துக்கு பதிலாக நீங்கள் புகை வண்டியினுடைய நீளத்தையும் நடைபாதையினுடைய நீளத்தையும் கூட்டி போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சரியா? ஸோ இது ரெண்டும் வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ் இது. ஸோ அந்த புகை வண்டி கணக்குகளில் வந்து இந்த 2 டைப்பில் இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை வர இருக்கக்கூடிய வீடியோவில் வந்து நாம் பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும். எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஆப்டிடியூட் மற்றும் மேக்ஸ் முழுமையான பாடத்தொகுப்பு உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.